கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான அண்ட் பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாட் மெல்டிங் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாடைய ஸ்டார்டிங்லேயே ரிசர்ச்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ப்ரைவேட் பிளேஸை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு இப்போ நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட, இங்கே பாருங்க, இந்த ரிசர்ச் ப்ராஜெக்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முழு சம்மதமா? ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த உலகத்தை விட்டே மொத்தமாக டிசப்பேர் ஆயிடுவீங்க. அது கிட்டத்தட்ட நீங்க இறந்து போனதுக்கு சமம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க, இது உங்களுக்கு சம்மதமான கேட்க உடனே ஹீரோயினும் பாத்தீங்கன்னா எந்தவித ஹெசிடேஷனும் இல்லாம எனக்கு முழு சம்மதம்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அந்த சயின்டிஸ்டுமே பாத்தீங்கன்னா இன்னையிலேருந்து 7வது நாள்ல நம்மளுடைய இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க உங்க ஃபேமிலி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபைனலா உங்களுக்கு குட் பை சொல்லிட்டு வந்துருங்க. இன்னையிலேருந்து கரெக்டா 7வது நாள் எங்களுடைய ஆள் உங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட டெத் நோட்டீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட்டுமே கொடுக்குறாங்க. அவங்களும் அந்த நோட்டீஸை வாங்கிக்கிட்டு நான் குட் பை சொல்லிட்டு வர்றதுக்கு எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அங்க இருக்கிற ஒரு ஸ்கிரீன்ல ஹீரோட இன்டர்வியூ தான் ஓடிட்டு இருக்கு. ஹீரோக்கும் ஹீரோனிக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரிலேயே ஒரு பெரிய டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனியோடைய ஓனர். அவங்க கம்பெனில இருந்து இந்த வருஷம் புதுசா ஒரு பிராண்டை லான்ச் பண்ண போறாங்களா. சோ அது சம்பந்தமான இன்டர்வியூ தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ ஜூமின் என்ன சொல்றானா, இந்த வருஷம் எங்க கம்பெனில இருந்து நாங்க லான்ச் பண்ண போற எங்க நியூ பிராண்டோட நேம் வெய் ரூயன். ரூயனுங்கிறது வேற யாரும் கிடையாது, என்னுடைய வைஃப் தான். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. 50 தடவை என்னுடைய ப்ரொபோசல் அவர் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க 2 பேரும் ஒன்றும் சேர்ந்தோம். என் லைஃப்ல ரொம்பவே வேல்யூபிளான ஒரு விஷயம்னா அது என் வைஃபை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு என் வைஃபை நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். இன்னும் 7 நாளையில எங்களுடைய 3rd வெட்டிங் அனிவர்சரி வரப்போகுது. ஸோ அன்னைக்கு தான் எங்களுடைய நியூ பிராண்டை நாங்க லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். என் வைஃபோட பேர்ல அந்த பிராண்ட் லான்ச் ஆகிறதால இது அவளுக்குமே ஒரு பெரிய கிஃப்டா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்ட ஆடியன்ஸே பயங்கரமா ஆரவாரம் பண்ணி கை தட்டி, என்ன மனுஷையா, எந்த அளவுக்கு அவர் வைஃப் அவரை நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கேட்கறாங்க, எதுவுமே ரியாக்ட் பண்ணல, அமைதியாவே இருக்காங்க. பக்கத்துல நிக்கிற சயின்டிஸ்ட் கூட, என்னம்மா உங்க ஹஸ்பண்ட் உங்களை இந்த அளவுக்கு நேசிக்கிறாரு, அவரை போயிட்டு நீங்க விட்டுட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க மறுபடியும் அவரை பார்க்கவே முடியாது, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கவோ, ஐம் ஷூர் எனக்கு ஓகே தான், அவர் என்ன லவ் பண்றாரு தான் சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் என்ன உண்மையா லவ் பண்றாருன்னா என் மேல வச்சிருக்கிற அவருடைய லவ்வே அவர் வெளியில அஃபேர்ஸ் வச்சிருக்க விட்டுருக்காதுன்னு சொல்றாங்க. நீங்க கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு உறவுன்னு சொல்லிக்க இருந்தது அவங்க அம்மா மட்டும்தான். அவங்க அம்மா 3 டேஸ்க்கு முன்னாடி தான் இறந்துருப்பாங்க. ஹீரோயினுடைய அம்மா இறந்த அன்னைக்கு ஹீரோ பிசினஸ் ட்ரிப்னு சொல்லிட்டு வெளியில போயிருந்திருப்பான். அவனுக்கு அவங்க அம்மா இறந்தது தெரியாது. ஸோ அதுக்காக ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ண திரும்ப திரும்ப இவங்க கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கவும் அவன் எடுத்துருக்கவே மாட்டான். அந்த ஃபியூனரலுக்கு வந்தவங்க கூட, என்னம்மா உனக்குன்னு உறவு இருந்தது உங்க அம்மா தான், அவங்க இறந்துருக்காங்க, உங்க ஹஸ்பண்ட் எங்க இன்னமும் காணுமேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவர் ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருக்காரு, இதோ வந்துருவாருன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் சமாளிச்சுக்கிட்டே ஹீரோக்கு கால் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோடைய கால் அட்டன் ஆகுது. யாரான்னு பார்த்தா ஹீரோ கூட அஃபேர்ல இருக்கா இல்லையா, அந்த ஜியாங்கிற பொண்ணு தான் கால் அட்டன் பண்றா. சும்மா எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, ஜூமிங் என்னுடைய பர்த்டே பார்ட்டில பிஸியா இருக்காரு, உனக்கு இப்போ என்ன வேணும்னு கேட்கவும், ஃபர்ஸ்ட் டைமா அவங்க ஹஸ்பண்ட் போன்ல இருந்து ஒரு லேடியோட வாய்ஸ் கேட்கவும், யார் நீங்கன்னு கேட்குறாங்க. என்னுடைய பேரு ஜியா, நான் ஜூமிங்கோட கேர்ள் ஃப்ரெண்டு. இன்னைக்கு என்னுடைய பர்த்டே செலிப்ரேஷன் நடக்குதோ என் கூட தான் அவர் இருக்காரு. ஆமா நீ ரூயன் தானே, உனக்கு டவுட்டா இருந்தா நீயே வந்து பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவ இருக்கக்கூடிய அந்த அட்ரஸையுமே ஹீரோயின் கிட்ட சொல்றா. அவ சொன்னதை கேட்ட ஹீரோயினுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அடுத்த செகண்டே அவ சொன்ன அந்த அட்ரஸ் தேடி தான் கிளம்புறாங்க. அவ சொன்ன அந்த அட்ரஸுக்கு வந்துடுறாங்க. உள்ள போகும்போது கூட நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே தான் போய் டோர் ஓபன் பண்றாங்க. ஆனா அங்க பார்த்தா ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் ஜூ இருக்காலையா, அந்த ஜியா முன்னாடி நீல் டவுன் பண்ணி அவ முன்னாடி ரிங்கெல்லாம் காட்டி ப்ரொபோஸ் பண்ணி ரிங் அவ விரல்ல போட்டு விடுறான். ப்ரொபோஸ்னா லவ் ப்ரொபோஸ் கிடையாது, என் லைஃப் ஃபுல்லா உன்னை ஹாப்பியா வச்சுக்கிறேன், உன்னை கம்ஃபர்ட் பண்றேன், நல்லா கேர் பண்ணிக்கிறேன், அப்படி அப்படின்னு தான் சொல்றேன் தவிர லவ் யூன்லாம் சொல்ல கிடையாது. அவனும் அதை ஹாப்பியா ஏத்துக்கிறா. 2 பேருமே ஹக் பண்ணி கிஸ் பண்றாங்க. இங்க நடக்கிறது எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கிறதா ஹீரோ பார்க்க கிடையாது. ஆனா அந்த ஜியா பாத்துறா. வேணும்னே ஹீரோயினுக்கு தெரியற மாதிரி ஹீரோ போட்டு விட்டு அந்த ரிங்க காமிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோயின் எல்லாம் தாங்கிக்கவே முடியல. ஒரு வார்த்தை கூட பேசலாம், அங்க இருந்து அழுதுகிட்டே வெளியில ஓடி வராங்க. அப்போ ஆப்போசிட்ல ஒரு சர்வன் கேக் ட்ரேவை தள்ளிட்டு வரும்போது அது தெரியாம ஹீரோயின் அடிச்சிடவும் அவன் உடனே ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டத்துல ஹீரோயின் பக்கத்துல இருந்த வால்ல மோதி தலையிலுமே அடிபட்டுடுது. சோ இதெல்லாம் தான் 3 டேஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கும். இப்போ அப்படியே பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. அந்த லேப்ல இருந்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே அந்த சயின்டிஸ்ட் கொடுத்தாங்க இல்லையா அந்த டெத் நோட்டீஸ், அது ஒரு பாக்ஸுக்குள்ள வச்சு கிஃப்ட் பேக் மாதிரி ரெடி பண்றாங்க. அப்போதான் ஹீரோவும் வீட்டுக்குள்ள வரான். அவனை பார்த்துட்டே ஹீரோயினுமே எதுவும் ரியாக்ட் பண்ணல, ஸ்மைலியா தான் இருக்காங்க. அவனுமே ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க கையிலலாம் கிஸ் பண்ணிட்டு, சாரிம்மா என்னால லாஸ்ட் நைட் வீட்டுக்கு வர முடியல, நம்மளுடைய வெட்டிங் ஆனிவர்சரி வரப்போகுதுல, அதனால உனக்காக நானே ஒரு அழகான வெட்டிங் ஆனிவர்சரி ட்ரெஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்து காமிக்கிறான். ட்ரெஸ் ரொம்பவே யூனிக்கா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவே அவன் கழுத்துல லவ் போயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஸோ நைட்டு ஃபுல்லா ட்ரெஸ் ப்ரிப்பேர் பண்ணல, அந்த ஜியா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அப்ப கூட பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவங்க ரெடி பண்ணி
வச்சிருந்தா அந்த gift பேக்கை ஹீரோ கிட்ட எடுத்துட்டு வந்து காட்டி, இதுல உங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் gift வச்சிருக்கேன். ஆனா இதை நீங்க இப்போ திறந்து பார்க்க கூடாது. கரெக்டா 7 நாளைக்கு அப்புறம் தான் திறந்து பார்க்கணும். இதுல உங்களுக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நான் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. உடனே அவனுமே ஹீரோயினை ஹக் பண்ணி, பாரு ரோயன், நமக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. ஆனா இன்னுமே எனக்கு உன் மேல இருக்கிற love கொஞ்சம் கூட குறையவே இல்லை. என் லைஃப் ஃபுல்லாக உன்னை என்றைக்குமே இதே மாதிரி நான் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சாவுங்கிற ஒரு விஷயத்தை தவிர வேற எதாலையும் நம்ம 2 பேரையும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ ஹீரோயினா அவங்க மனசுக்குள்ள நீங்க சொல்றது உண்மைதான், சாவுங்கிற ஒரு விஷயத்தால தான் நம்மள பிரிக்க முடியும், இன்னும் 7 நாளில் நம்ம 2 பேரும் பிரிய போறேன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2வது நாள். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம போனதுக்கப்புறம் இந்த வீட்டில் நம்மளை ஞாபகப்படுத்தக்கூடிய எந்த திங்ஸே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மேக்கப் திங்ஸாக இருக்கட்டும், அவங்க ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ண ப்ரஷ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிடுறாங்க. ஒவ்வொருத்தவங்க லைஃப்லையும் நல்ல பெஸ்ட் சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா. இவங்களுடைய ஹாப்பினஸாக இருக்கட்டும், சேட்னஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவகிட்ட தான் சொல்லி ஷேர் பண்ணுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நீ பண்ணுறது சரின்னு உனக்கு தோணுதா? இந்த கிரையாஜெனிக் எக்ஸ்பெரிமெண்ட் அவசியம் தானு சொல்லி கேட்குறா. ஸோ இப்போ தான் ஹீரோயின் எதுக்காக அந்த ப்ராஜெக்ட்ல வாலண்டியர் ஆனாங்கிறத உங்களுக்கு சொல்றாங்க. இந்த பிரேசிங் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லையா, இது ஹீரோயின் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரிசர்ச் ப்ராஜெக்டா. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறதா இருந்தாங்களா. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய லாஸ்ட் விஷயம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணணுங்கிறது தான். ஸோ அதனால தான் அதை நிறைவேற்றுற மாதிரி ஹீரோயின் அந்த ப்ராஜெக்ட்ல இறங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு, அதோட இந்த உலகத்திலே எனக்குன்னு இருக்கிற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுனா அது நீ மட்டும்தான் ஷேன், எந்த காரணத்து கொண்டும் இந்த விஷயத்த யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதுன்னு வேற சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கவே ஹீரோ கையில ஃபிளார்ஸோட வீட்டுக்குள்ள வரா. அவனை பார்த்ததுமே சரி நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அவங்கிட்ட சிரிச்ச முகமா போய் நிக்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சண்டேவும் ஹீரோயினுக்காக இந்த சூரியகாந்தி பூவை எடுத்துட்டு வருவானா. அதே மாதிரி தான் இப்பவும் எடுத்து வந்திருக்கான். நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்ச காலகட்டத்திலேருந்து எப்போ வரைக்கும் ஒரு சண்டே கூட மிஸ் ஆகாம எனக்காக இந்த சன்ஃப்ளவர்ஸை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. இந்த ஹாபிட் உங்களுக்கு எத்தனை வருஷமா இருக்குங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, என்னைக்கு நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி என்னுடைய ப்ரப்போசலை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆனியோ அன்னையிலேருந்து ஒரு சண்டே கூட மிஸ் ஆகாம உனக்கு இந்த ஃப்ளார்ஸை நான் கொடுத்துட்டு இருக்கேன். இது நடந்து 5 வருஷம் ஆகுதுன்னு சொல்லி கரெக்டாக அந்த நாள் கணக்கு முதற்கொண்டு அப்படியே சொல்றான். ஸோ ஹீரோயினும் பழசெல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க. இவன் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ அவங்களுடைய ப்ரப்போசலை ஏற்றுந்திருப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணுறியோ அதே அளவுக்கு நானுமே உன்னை லவ் பண்ணுறேன். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் என் மேலே வச்சிருந்த உன்னுடைய லவ் வேற ஒருத்தவங்க மேலே இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அந்த நிமிஷமே எந்தவித ஹெசிடேஷனும் இல்லாமல் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிருந்திருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா, உன்னுடைய ஃபேவரட் ஃப்ளாரான இந்த சன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, இதோடைய மீனிங்கே அப்சஸ்ட் அண்ட் லாயல்ட்டி தான். ஸோ இதே மாதிரியே என் லைஃப் ஃபுல்லாக உங்ககிட்ட உண்மையாக லாயலாக இருப்பேன். என் லைஃப் ஃபுல்லாக உன் மேலே அப்சஸ்டாகவும் இருப்பேன். ஸோ என்றைக்குமே என் லைஃப்பில் இன்னொரு பொண்ணு மேலே எனக்கு லவ் வராது. என்னை விட நீ பிரிஞ்சு போகிறதுக்கான சான்ஸை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பான். ஸோ இப்போ அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்க ஹீரோவை என்ன சொல்லனா, அன்றைக்கி நான் சொன்னதான் இப்பயும் சொல்கிறேன். என்றைக்குமே என்னுடைய ஹார்ட்டு சேஞ்ச் ஆகுது. என் லைஃப்பில் என்றைக்குமே உன்னை தவிர வேறு எந்த பொண்ணு மேலேயும் என்னுடைய லவ் இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளார் கூடிய ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்கிறான். அவங்களும் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் பார்த்தா ஒரு டைமண்ட் ரிங் இருக்குது. ஆக்சுவலி இதே மாதிரி ஒரு ரிங்கை தான் அந்த ஜியோடைய விரலையும் போட்டு விட்டு இருந்திருப்பா. என்னம்மா இந்த டைமண்ட் ரிங்கை உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த டைமண்ட் ரிங்கை சின்சியரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ உன் மேலே நான் எந்த அளவுக்கு சின்சியராக இருக்குங்கிறதுடைய ஒரு சிம்பிள் தான் இதுன்னு சொல்ல, அந்த ஜியாவுக்கும் இதே டிசைனுடைய டைமண்ட் ரிங்கை தான் போட்டு விட்டு இருந்திருப்பான். உங்கள் சின்சியரிட்டி 2 பொண்ணுங்க மேலே இருக்குது போல இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு, ஜூமின் உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? நீங்கள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி உங்கள் லவ்வை நான் அக்செப்ட் பண்ணப்போ உங்ககிட்ட ஒன்று சொன்னல, என்னைக்காவது ஃபியூச்சரில் என் மேலே வச்சிருக்கக்கூடிய உங்களுடைய லவ் வேற ஒருத்தவங்க மேலே இருக்குதுன்னு தெரிஞ்சதுதான் எந்த வித ஹெசிடேஷனும் இல்லாமல் உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போயிடுவேன்னு சொன்னல, அந்த விஷயம் ஞாபகம் இருக்கான்னு கேட்க உடனே அவனுக்கு பயங்கரமாக நர்வஸ் ஆகுது. அஃப்கோர்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்குமா, ஆனால் எதுக்கு இப்போ அதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது மனசெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு பெயினோட, இல்லைங்க சும்மா தான் கேட்டேன், திடீர்னு அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது, அதான் உங்களுக்கும் ஞாபகம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ண வேற எது வேலைன்னு சொல்லிட்டு இருக்கவே அந்த ஜியா கிட்ட இருந்தா அவனுக்கு கால் வருது. ஒரு நிமிஷமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமாக போய் அவகிட்ட ஃபோனில் பேசிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து, கம்பெனி இருந்துதாம்மா கால் வருது, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அவசரமாக போயாகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. அவன் எங்கே போறாங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருந்து எதுவுமே பேசாம சிரிச்ச முகத்தோட அவனை அனுப்பி வைக்கிறாங்க. தென் மறுநாள் காமிக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3வது நாள். ஒவ்வொரு நாள் முடியும் போதும் கேலண்டரில் அந்த டேவை இன்ட்டு பண்ணிக்கிட்டே வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஹீரோ கூட அவங்க பிரைடல் ஷோரூமுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க வெட்டிங் ஆனிவர்சரிக்காக ஹீரோயினிக்காக ஹீரோவே அவன் கையால் ட்ரெஸ்ஸை ப்ரிப்பேர் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கான்னு சொன்னா இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை ட்ரையல் பார்க்க தான் இப்போ வந்திருக்காங்க. பார்த்தா செம்ம அழகாக ஹீரோயின் இருக்காங்க. உண்மையிலே இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்பவே அழகாக இருக்குமான்னு சொல்லும் போது பக்கத்தில் நிற்கிற சேல்ஸ் கேள் கூட, ஆமாங்க மேடம் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சாரி இதில் லட்சக்கணக்கான டைமண்ட்ஸை பதிச்சு உங்களுக்காகவே ஸ்பெஷலாக அவர் உருவாக்கியிருக்காரு, இதை உருவாக்க அவர் நாள் கணக்கில் ரொம்பவே கஷ்டப்பட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்தில் நிற்கிற ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஷென்னுமே, ஆமா ரோயன் உண்மையிலே இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, எவ்வளோ ஒரு ரொமான்டிக்கான பர்சனாக உன் ஹஸ்பண்ட் இருக்காருலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி ஹீரோவுக்கு அஃபேர் இருக்குங்கிறதா இன்னுமே ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட சொல்லல.
அதனால தான் இவன் இந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கா. தென் ஹீரோயினும் போயிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. அப்போ கூட இந்த ஃப்ரெண்டு பொண்ணு பார்த்தீங்கன்னா ரோயன் கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு, நீ போகிறதுக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு, அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. உன் ஹஸ்பண்ட் உன் மேலே எந்த அளவுக்கு லவ்ல இருக்காருன்னு தெரியுதா? நீ போனதுக்கப்புறம் உன் மேலே இருக்கிற லவ்ல அவர் பைத்தியமாவே ஆனாலும் அது ஆச்சரியப்பட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஜியா இருக்கா இல்லையா, அவரோட இன்டர்வியூ தான் டிவியில் ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த ஜியா பார்த்தீங்கன்னா ஒரு லீடிங் ஆக்டர். நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்து வரதுக்கு யார் ரீசன், எப்படி இந்த நிலைமைக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த ஜியாவை பார்த்தீங்கன்னா பேரை சொல்லாமா, நான் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணம் என்னுடைய பாய் ஃப்ரெண்டு தான். அவர் என்னை ரொம்பவே லவ் பண்ணுறாரு. அவர் லவ்ல இருக்கும்போது தான் நான் ரொம்ப சேஃபாக செக்யூராக ஃபீல் பண்ணுறேன். ஒவ்வொரு சண்டேவுக்கும் எனக்காக என் பாய் ஃப்ரெண்டு சன்ஃப்ளவர் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அந்த ஃப்ளாரோடைய மீனிங்கே அப்சிஸ்டன்ட் லாயல் தான். ஸோ என்கிட்ட எப்போதுமே லாயலான லவ்வோடு இருப்பார்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதே மாதிரி ஃப்ளவர் தானே ஹீரோயின் கிட்டேயும் கொடுத்து அவங்க கிட்டே இதே மாதிரி சென்டென்ஸ் தானே சொல்லியிருப்பா. ஸோ நமக்கும் அவளுக்கும் எந்த வித டிஃப்ரென்ஸும் இல்லை தானேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்குறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் நின்று அந்த ஜியாவுடைய இன்டர்வியூ தான் ஃபோன் வழியாக பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு பொண்ணுக்கு மட்டும் ஸ்ட்ரைக் ஆகுது, இந்த மாதிரியான பழக்கம் உனக்கு உடைய ஹஸ்பண்டுக்கும் தானே இருக்கு, அவர் தானே உனக்கு எவ்ரி சண்டே சன்ஃப்ளவர்லாம் கொண்டாந்து கொடுப்பாரு. அதே மாதிரி அவளும் சொல்லிட்டு இருக்கலன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா எனக்காக காரை வீட்டில் வாங்கி கொடுத்தாரு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுத்தாரு, டைமண்ட் பதிச்ச ட்ரெஸ்ஸை கூட வாங்கி கொடுக்க போறாரு. நான் கேட்டால் எனக்காக என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பாரு. ஸோ அவரை ஹாப்பியாக வச்சுக்கிற மாதிரி இன்னைக்கு நைட்டு அவருக்கு ஒரு கேண்டில் லைட் டின்னர் நான் ரெடி பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட ஷென்னுக்கு தலையை சுத்துற மாதிரி இருக்கு. ரோயன் என்னடி நடக்குதுங்க, என்னடி இதெல்லாம்? அந்த ஜியா இன்டர்வியூல சொன்ன எல்லா விஷயமும் ஹீரோ உனக்காக உன்னுடைய லைஃப்ல பண்ணதானே, அதெல்லாத்தையும் அவனுக்கும் பண்ணதா சொல்லிட்டு இருக்கா. என்னடி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயினிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா டிப்ரெஷன் ஆகுது. அவங்க உடம்பெல்லாம் ஷிவர் ஆகிற மாதிரி ஆகி அதே இடத்துல விழுந்துடுறாங்க. அதை பார்த்த ஹீரோவும் உடனே ஓடி வந்து அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கான். கார்ல போயிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லைங்க எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு, ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும், ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக தேவையில்ல, என்னை கூட்டிட்டு போயிட்டு என்னோட வீட்டிலே விட்டுருங்க, அவ கூட அவங்க வீட்டில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் திரும்பி வீட்டுக்கு வரேன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சியா கிட்டே தான் கால் வருது, கேண்டில் லைட் டின்னர் ரெடி பண்றேன்னு சொன்னாலையா. ஸோ அதுக்காக தான் ஹீரோவை வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டு இருக்கான். இந்த அல்பாஸை பிடிச்சவனா காலை கட் பண்ணிட்டு ஷென்னு கிட்ட, ஷென் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, எனக்கு கம்பெனியில் ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு, ஸோ நான் அவசரமாக போயாகணும், நீயே ரோயனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா, உங்களுக்கு டாக்ஸி கூட நான் புக் பண்ணி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லும்போது அவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது. உங்க வைஃபை முடியாம இருக்கு, அவளை விட உங்களுக்கு என்ன அப்படி ஒரு வேலை முக்கியமா போச்சு, ரோயனை விட உங்களுக்கு வேலை தான் முக்கியமானு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோயினும் பரவாயில்ல ஷென் விடு, அவர் வேலையில ரொம்பவே பிஸியா இருப்பாரு, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணா, நம்மளே வீட்டுக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ண சொல்லி கீழே இறங்கிக்கிறாங்க. இவனே பார்த்தீங்கன்னா டாக்ஸி எல்லாம் புக் பண்ணி அவங்க 2 பேரும் ஏற்றி விட்டு இவன் அந்த ஜியாவை தேடி போறான். இவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக மாட்டாங்க, முன்னாடி போற அந்த காரை ஃபாலோ பண்ணி போக சொல்றாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த ஜியா வீட்டு முன்னாடி தான் போய் காரை ஸ்டாப் பண்றான். அங்கிருந்து அவளும் ஓடி வரா. அவனை பார்த்தீங்கன்னா அவளை பச்சை புள்ள மாதிரி இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து உள்ள போறாங்க. இந்த கண்கொள்ளா காட்சியை இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு பயங்கரமா கோவம் வருது. இந்த ஜூமின் இவ்வளவு ஒரு கேவலமான பர்சனா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இவனால எப்படி ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ண முடியுதுன்னு சொல்லி பயங்கரமா கொந்தளிக்கிறா. இப்ப சொல்யூஷன், இவ என்ன உண்மையா லவ் பண்றானா, அப்படி உண்மையா லவ் பண்றவனால எப்படி என்னோட இடத்துல இன்னொரு பொண்ணை வச்சு பார்க்க முடியும், அன்னைக்கு அப்பா என் அம்மாவுக்கு என்ன மாதிரியான ஒரு துரோகத்தை பண்ணாரோ இன்னைக்கு அதே துரோகத்தை இவனும் எனக்கு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்கை நமக்கு காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பெரிய சயின்டிஸ்ட், கிரையோஜெனிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு புதுவிதமான ரிசர்ச்ல கமிட் ஆகியிருந்திருப்பாங்க. அதாவது இப்போ ஹீரோயின் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல சைன் ஆகியிருக்காங்க இல்லையா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையே ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா தான் ரிசர்ச் பண்ணாங்களா. அவங்க ரிசர்ச்சை எப்படியாவது சக்சஸ் பண்ணி இந்த உலகத்துக்கே ஒரு புதுவிதமான இனோவேஷனை கொண்டு வரணுங்கிறது அவங்க வாழ்நாள் லட்சியமாவே இருந்தது. அப்படி இருக்கும்போது தான் ஹீரோயின் அப்பாவை மீட் பண்ணி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் பிறந்திருக்காங்க. அவங்க லவ் லைஃப் ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா இல்ல. அப்பதான் ஒரு நாள் திடீர்னு ஹீரோயின் அப்பாவுக்கு அஃபேர் இருக்குங்கிறது தெரிய வந்தது. அதாவது ஹீரோயின் அப்பாவுக்கு வேறொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குங்கிறது ஹீரோயின் அம்மாவுக்கு தெரிய வந்திருக்கு. அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் இப்போ எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி பயங்கரமா அவங்க உடைஞ்சு போயிருந்திருக்காங்க. அதே நினைச்சு டிப்ரெஷன் ஆகி ஒரு மன நோயாளியாவே ஆகியிருப்பாங்க. அப்பதான் அவங்க மகளான நம்ம குட்டி ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, உன் அப்பா மாதிரியான ஒரு பர்சனுக்காக என் கெரியரையே நான் கிவ் அப் பண்ணேன்டா, அதை நினைச்சு நான் இன்னுமே வருத்தப்பட்டு இருக்கேன். உன் லைஃப்ல எந்த ஒரு ஆணோடைய லவ்வையும் உண்மை நினைச்சு என்ன மாதிரி நீயும் ஏமாறக்கூடாது, என்ன மாதிரி நீயும் ஏமாந்து உன் லைஃபே ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது, மேரேஜுங்கிற ஒரு விஷயத்த என்னைக்குமே உன் லைஃப்ல நீ பண்ணிக்கவே கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதை கேட்டு வளர்ந்த ஹீரோயினும் அவங்களுடைய டீனேஜா இருக்கட்டும், அவங்க மிடில் ஸ்கூலா இருக்கட்டும், லவ்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க போயிருந்திருக்கவே மாட்டாங்க. அவங்க கிட்ட எத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ணி எதை கொடுத்தாலும் அவங்க லவ்வை ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்க கொடுத்த ப்ரப்போசலை கொண்டு போய் குப்பை தொட்டில போட்டுருவாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட தான் படிச்சிருந்திருப்பான். ஹீரோயினுடைய இந்த கேரக்டர்
கேரக்டர் தான் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கும். அப்போவே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பிடிச்ச சன்ஃப்ளவர்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பான். வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா இவங்களும் அந்த ஃப்ளாரை கொண்டு போய் குப்பத்தூரில் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு படிக்கிற வேலையை பார்த்து வந்திருப்பாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஹீரோ கிவ் அப் ஆகாமல் அவங்க கிராஜுவேஷனை முடிச்சதுக்கப்புறமும் அதே மாதிரி சன்ஃப்ளவர்ஸை எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட காட்டி ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பான். மறுபடியுமே இவங்களும் ரிஜெக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து எழுந்து போயிருந்திருப்பாங்க. இப்படியே கிட்டத்தட்ட 50 தடவை போல் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணவும் அவங்களும் ஒவ்வொரு டைமும் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு எழுந்து போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போகிற ஸ்டேஜில் இவங்களுக்குன்னு ஒரு ஏஜ் வந்திருக்கும் இல்லையா, அந்த வயசுலேயே மறுபடியுமே வந்து ஹீரோயினுக்காக ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பா. எத்தனை தடவை ரிஜெக்ட் பண்ணாலும் கொஞ்சம் கூட கிவ் அப் ஆகாம திரும்ப திரும்ப தனக்காக வரானேன்னு சொல்லி ஹீரோ மேல அப்பதான் ஹீரோயினுக்கு லவ் வந்திருக்கும். 2 பேருமே ஒன்று சேர்ந்து மேரேஜும் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ அது எல்லாத்தையும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு என் அம்மா சொன்னபடியே நான் மேரேஜ் பண்ணியிருக்க கூடாது, எல்லாமே என்னுடைய தப்பு தான் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. அதுக்கு ஷென்னும் பார்த்தீங்கன்னா வீடுடி இதானா பெண்களுடைய தலையெழுத்தே, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறதை தவிர வேற வழியே இல்லைங்கும் போது கண்டிப்பா நான் மட்டும் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன், அவன் பண்ண தப்பா என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கவே இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவ கூட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது என்னாச்சு இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரமா நீங்க கிளம்புறீங்கன்னு கேட்குறா. எனக்காக ரோயன் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நான் போய் தான் ஆகணுங்கும் போது என்ன எப்ப பாரு சும்மா வைஃப்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அவகிட்ட என்ன விட என்ன அப்படி குவாலிஃபிகேஷன் இருக்கு, அவளை விட என்ன பிடிச்சிருக்குங்கிறதால தானே ஏன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, பேசாம அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க, நான் உங்களை ரொம்பவே ஹாப்பியா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காளா. அதை கேட்டு அவன் பயங்கரமா டென்ஷன் ஆகிடுறான். இங்க பாரு ஜியா, நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நம்ம 2 பேருக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் தவிர அதை தாண்டி எதுவுமே இல்லைங்கிறத, நீ ஜஸ்ட் எனக்கு ஒரு பெட் பார்ட்னர் மட்டும்தான், அதை தாண்டி என் வைஃபோட இடத்துக்கு உன்னால என்னைக்குமே வர முடியாது. அஃபெக்ஷனுக்கும் லவ்வுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, நீ ஜஸ்ட் எனக்கு ஒரு அஃபெக்ஷன் மட்டும்தான், என் லவ்ங்கிறத என்னைக்குமே என் லைஃப்ல ஒரே ஒரு ஆளுக்குன்னா அது என் வைஃபுக்கு மட்டும்தான், என் வைஃபுங்கிறவ என் உயிருக்கு மேல அவளோட இடத்த யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கவே அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோயின் மறுபடியுமே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டல்ல அவங்கள அட்மிட் பண்ணிருக்கோன்னு சொல்லிட்டு. அதை கேட்ட அடுத்த செகண்டே ஹீரோயினை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓடிட்டு இருக்கான். அதை பார்க்கும்போது இவளுக்கு பயங்கர வயிற்றுச்சலா இருக்கு. தென் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க பக்கத்துல இருந்து ஹீரோ பார்த்து அவங்கள கவனிச்சுக்கிறான். அவன் ஹீரோயினுக்காக சுடு தண்ணி எடுக்க போவானா, அப்பதான் அந்த சியா கிட்ட இருந்து அவங்களுக்கு மெசேஜ் வருது. அதுல அவ என்ன மென்ஷன் பண்ணிருக்கானா, அதான் உன் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் அப்பா இருக்குங்கிறது உனக்கு நல்லாவே தெரியுதுலடி, அப்புறம் எதுக்கு உன் ஹஸ்பண்ட் முன்னாடி எதுவுமே தெரியாத மாதிரி இன்னமும் நடிச்சிட்டு இருக்க, ஒவ்வொரு நைட்டும் உன்கிட்ட கம்பெனிக்கு போறேன் வேலை இருக்குன்னு போய் சொல்லிட்டு வந்த, இங்க என் வீட்டுல என் கூட தான் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான், இப்போ நான் பிரெக்னெண்டா இருக்கா, எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம டிவோர்ஸ் வாங்கிட்டு எங்கேயாவது போய் தொலைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கா. இந்த பக்கம் சுடு தண்ணி வைக்க வந்த ஹீரோவும் ஹீரோயின் யூஸ் பண்ற நிறைய பொருள் அந்த வீட்டுல இல்லாம இருக்கிறத நோட்டீஸ் பண்றான். அதுலயும் கேலண்டர்ல வேற இன்னும் எத்தனை நாள் தான் இருக்குன்னு சொல்லி இன்ட்டு போட்டுட்டே வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே வியர்டா ஃபீல் ஆகுது. அந்த கேலண்டரை எடுத்துக்கிட்டு நேரா ஹீரோயின் கிட்ட தான் போறான். என்னாச்சு ரோயன், எதுக்கு இந்த வீட்டுல நீ யூஸ் பண்ற நிறைய பொருள் இல்லாமலே இருக்கு, அதுல இந்த கேலண்டர்ல வேற எதுக்கு இன்ட்டு போட்டு வச்சிருக்கான்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லைங்க, நான் யூஸ் பண்ற அந்த பொருள் எல்லாம் ரொம்பவே பழசாயிடுச்சா, அதான் அதை தூக்கி போட்டுட்டு புதுசா வாங்கலான்னு இருக்கேன்னு சொல்லவும், ஆனா அந்த திங்ஸ் எல்லாம் உனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு என்கிட்ட சொல்லியிருக்கேமா, அதை எப்படி உன்னால தூக்கி போட முடியும்னு கேட்குறான். என்னங்க பண்றது, எவ்வளோ ஒரு வேல்யூபிளான பொருளா இருந்தாலும் எவ்வளோ ஒரு பிடிச்ச பொருளா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே டயர்ட் ஆயிடுச்சுன்னா தூக்கி தானே போட வேண்டியது இருக்குன்னு சொல்லி பயங்கரமாக அவனை குத்தி காட்டி பேசிட்டு இருக்காங்களா. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கெல்ட்டியாக இருக்கு. என்னாச்சு ரோயன், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, என்ன நான் இப்போலாம் அவனை கவனிக்கிறது இல்லை அப்படி தானே, ஏன்னா நான் ஒர்க்கில் ரொம்பவே பிஸியாக இருக்கேன், அதனால தான்மா, வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இட்ஸ் ஓகேங்க, நான் எதுவுமே நினச்சிக்கல, நீங்கள் ஒர்க்கில் ரொம்பவே பிஸியாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லி அவங்களுமே காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் அந்த ஜியா கிட்ட இருந்து அவங்களுக்கு மெசேஜ் வருது. என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்போ என்ன மென்ஷன் பண்ணியிருக்கான்னா, உன் ஹஸ்பண்ட் உன்னை விட என்னதான் அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணிட்டு இருக்கா, அவ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்றாங்கிறதா என்ன கொஞ்ச நேரத்தில் உனக்கு நிரூபிச்சு காட்டுறா, இப்போ நான் அவனுக்கு கால் பண்ண போறேன், என் காலை பார்த்ததுமே என்னை பார்க்க எப்படி தெரிச்சு ஓடி வராங்கிறத நீயே பாருன்னு சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோவுக்கு கால் வருது. அந்த ஜியா தான் கால் பண்றா. நம்பரை பார்த்ததுமே இவனும் ஹீரோயின் கிட்ட, ரோயன் எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது, நான் போய் பேசிட்டு வரவான்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பெர்மிஷன் கேட்கறான். அவங்களும் போய் பேசிட்டு வாங்கன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்க அந்த போனை எடுத்துட்டு வெளியில போயிட்டு போன் பேசிட்டு வந்து நேரா ஹீரோயின் கிட்ட, ரோயன் நம்மளுடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்காக பார்ட்டி ஹால் புக் பண்ணியிருந்தல, ஸோ அது சம்பந்தமா தான் டிஸ்கஸ் பண்ண கூப்பிடுறாங்க, போயிட்டு வரட்டுமான்னு கேட்கறான். இதுல என்னங்க இருக்கு, போயிட்டு வாங்கன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரன்னு சொல்லிட்டு அவனுமே ரொம்ப ஹாப்பியா அந்த ஜியாவை பக்கம் கிளம்புறான். அவன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டரில் 4 நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்ட்டு போட்டு வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டேஸுக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. சயின்டிஸ்ட்டு ஹீரோனிக்கு கால் பண்ணி, நாளைக்கு ஈவினிங்காக 5 மணிக்கு நாங்கள் உங்களை பிக்கப் பண்ணிட்டு வருவோமா, உங்கள் ஹஸ்பண்ட் வேற நாளைக்கு தான் உங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரின்னு இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணியிருக்காரு, நல்லா யோசிச்சு முடிவிடுங்க, இப்போ கூட நீங்கள் இதுலேருந்து கிவ் அப் ஆகலாம், விருப்பம் என்னவோ அது உங்களுடைய தான், நாங்கள் எதுவும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணலன்னு சொல்லும்போது
அப்போ கூட பார்த்தீங்கன்னா இதில் நான் கிவ் அப் பார்க்குற மாதிரி இல்லை, எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க, நாளைக்கே நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ரிசர்ச்சை எங்கள் அம்மா ஆரம்பிச்சது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இந்த நியூ இனோவேஷன் என் அம்மாவுடைய பேரில் தான் இருக்கணுங்கும் போது கவலைப்படாதீங்க ரோயன், எங்கள் டீமில் இருந்த ஒரு கிரேட் சயின்டிஸ்ட்னா அது உங்கள் அம்மா தான். கண்டிப்பாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அது உங்கள் அம்மாவுடைய பேரில் தான் ஃபவுண்ட் ஆகும்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஃபோனுக்கு மறுபடியும் அந்த சியா கிட்டேருந்து மெசேஜ் வருது. இப்போ என்ன மென்ஷன் பண்ணியிருக்கான்னா, ஏன்டி உன் ஹஸ்பண்ட் 2 நாளாக ஏன் கூட ஏன் வீட்டில் தான் ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கான், உன்னால எப்படி நிம்மதியாக அந்த வீட்டில் தூங்க முடியுதுன்னு சொல்லி மறுபடியும் ஹீரோயினை தூண்டி விடுற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி அவளுக்கு என்ன மோட்டிவேஷன்னா, ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு போகணும், அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி அவ ஹீரோவை கரெக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணுங்கிறதா. ஸோ அந்த ரீசனுக்காக தான் ஹீரோயினை ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி வேணும்னே இந்த மாதிரியான மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கா. ஸோ இதெல்லாம் ஹீரோயினுக்கு பெயினை கொடுத்தாலும் அவங்க அவளுக்கு மறுபடியும் ரிப்ளை பண்ணவே இல்லை, அமைதியாகவே இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த சியா கிட்ட இருந்து தான் ஹீரோயினுக்கு வீடியோ கால் வருது. ஏன்டி மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டியா, ஏன் ரிப்ளை பண்ண கூட உனக்கு அவ்வளோ பயமா இருக்கான்னு சொல்லி வேணும்னே டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காளா. இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்கு இப்போ கால் பண்ணனு ஹீரோயின் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கான், அதுக்காக தான் கால் பண்ணேன்னு சொல்லிட்டு அவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி காமிக்கிறா. ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸை தானே இதுக்கு முன்னாடி ஹீரோயினுடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்காக ஸ்பெஷலாக ஹீரோயினிக்காக ஹீரோவை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை இவ கேட்டான்னு இவ கிட்ட கொடுத்துட்டான் போல, அதை காமிக்க தான் இப்போ ஹீரோயினுக்கு வீடியோ கால் பண்ணியிருக்கா. என்ன ரோயன் ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்குல்ல, நாளைக்கு உடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு இந்த ட்ரெஸ்ஸை தானே போடுறதா இருந்தேன், ஆனால் என்ன பண்ணுறது எனக்கும் இந்த ட்ரெஸ்ஸு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால தான் எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு வேணும்னு கேட்டேன். கொஞ்சம் கூட உன்னுடைய ஹஸ்பண்ட் யோசிக்கல, அப்படியே கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாரு. அட்லீஸ்ட் எப்பயாவது உனக்கு புரியுதா அவர் யாருக்கு இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுக்குறாரு, யார் மேலே உண்மையான லவ்வா இருக்காருன்னு எப்பயாவது உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கோ, அவர் மனசுல நான் மட்டும் தான் இருக்கேன்னு சொல்றா. இங்க பாரு சியா, உண்மையிலேயே அவர் ஒன்று சூஸ் பண்ணியிருந்தாருன்னா அவர் எந்த அளவுக்கு ஒன்று லவ் பண்றாருன்னு என்கிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த அளவுக்கு என்கிட்ட ப்ரூவ் பண்ண ஆசைப்படுறேன்னா அப்போ கண்டிப்பா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கரமான இன்சல்ட்டை கொடுத்துட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அப்படியே நைட் ஆகுது, ஹீரோவும் வீட்டுக்கு வரான். வரும்போது கையில் ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கொண்டு வரான். நேராக ஹீரோயின் கிட்ட வந்து, சாரிம்மா என்னை மன்னிச்சிட்டு, நாளைக்கு நடக்க போகிற நம்மளுடைய ஆனிவர்சரி பார்ட்டிக்காக உனக்காக ஒரு ட்ரெஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்ல, அந்த ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுமா, நாளைக்கு அந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்க முடியாது, ஆனால் அதுக்கு பதிலாக வேறொரு அழகான ட்ரெஸ்ஸை உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கா. இந்த ட்ரெஸ்ஸு பயங்கர காஸ்ட்லி, அதோட உலகத்திலே இது லிமிடெட் எடிஷன் கூட. இந்த ட்ரெஸ்ஸை உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறான். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருத்துணி மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் ஹீரோயின் எதையும் பெருசாக வெளியில் காட்டிக்காம ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு தானே ஹீரோ கூட இருக்க போகிற லாஸ்ட் நைட்டு, லாஸ்ட்டாக ஒரே ஒரு தடவை அவர் கூட ஹாப்பியாக சேர்ந்து சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு கேண்டில் லைட் டின்னர்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்தா விதவிதமாக ஹீரோயின் அவங்க கையாலே சமைச்சு வச்சிருக்காங்க. ரோயன் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், எல்லாமே எனக்கு பிடிச்ச சாப்பாடவே செஞ்சு வச்சிருக்கேன்னு கேட்குறான். அதுவா, நாளைக்கு நம்மளுடைய வெட்டிங் ஆனிவர்சரி வரப்போகுது இல்லையா, அதனால தான் அதை அட்வான்ஸாக செலிப்ரேட் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அதுக்கு தான் இந்த கேண்டில் லைட் டின்னரை ரெடி பண்ண சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. இவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் தான் அந்த பிசாசுக்கு பிடிக்காது இல்லையா. ஸோ மறுபடியுமே ஹீரோயின் ஃபோனுக்கு மெசேஜ் பண்ணுறா. இப்போ என்ன பண்ணியிருக்கானா, என்னடி உன் ஹஸ்பண்டுக்காக ஸ்பெஷலாக கேண்டில் லைட் டின்னரை ரெடி பண்ணியிருக்கியா, நீ சமைச்ச சாப்பாட்டை அவர் ஒரு வாய் கூட எடுத்து சாப்பிட மாட்டாரு பார்க்குறேன்னு சொல்லியிருக்கு. என்னாச்சுமா சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்குறான். சாப்பிடலாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரிங்க்ஸ் எடுத்து சேர்ஸ் பண்ணலான்ட்டு போறாங்க. கரெக்டா அந்த சியா ஹீரோக்கு கால் பண்றா. உடனே இவனும் காலை கட் பண்ணிட்டு போனை கவிழ்த்து வச்சுட்டு, அது ஒன்றும் இல்லாம கம்பெனில இருந்து தான் கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியுமே சேர்ஸ் பண்ண போறான். ஆனா திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருக்கு. ஹீரோயினும் ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போது அட்டன் பண்ணி பேசுங்கன்னு சொல்றாங்க. இவனும் கால் அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்கும் போது, இப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், என்னை செக் பண்ணி பார்த்த டாக்டர் நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு இப்பவே உங்களை பார்க்கணும் போல இருக்கு, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வாங்க, நீங்க மட்டும் வரலன்னா கண்டிப்பா இந்த குழந்தைய நான் அபார்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறா. ஸோ குழந்தைனாலே எவ்வளோ பெரிய கல் மனசா இருந்தாலும் கரைஞ்சிடும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா அவனால உட்காந்து சாப்பிட முடியல. ஹீரோயின் கிட்ட எனக்கு கம்பெனில இருந்து தான் கால் வந்தது, நான் அவசரமா போயாகணும்னு சொல்றான். இவ்வளோ நாளா அவன் போகணும்னு கேட்கும் போதெல்லாம் போகணும்னு சொன்னவங்க ஃபர்ஸ்ட் டைமா அவனை ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் போங்க, ஏன்னா மறுபடியும் இதே மாதிரி ஒரு நைட்டு இதே மாதிரி ஒரு டின்னரு ரெண்டு பேரும் சாப்பிட்ற மாதிரியான சுச்சுவேஷன் மறுபடியும் நம்ம லைஃப்ல கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்றாங்க. சரி இவ்வளோ சொல்றாலே சாப்பிட்டது போலாமேன்னு சொல்லிட்டு சாப்பிடலான்ட்டு போறான். உடனே அந்த ஜியா கிட்ட இருந்து தான் மெசேஜ் வருதோ, இன்னும் அரை மணி நேரத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இல்லைன்னா இப்போவே போயிட்டு அபார்ட் பண்ணிப்பேன்னு சொல்லி மறுபடியுமே மிரட்டுறா. இங்கே பாரு ரோயன் ரொம்பவே அர்ஜென்ட், அவசரமாக போயாகணும்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறான். இங்கே பாருங்க, இந்த நைட்டு மறுபடியும் நம்ம லைஃப்பில் திரும்பி வராது, யோசிச்சு முடிவிடுங்கன்னு சொல்லும் போது, இல்லைம்மா நான் அவசரமாக போயாகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க நெத்தியில் கிஸ் பண்ணிட்டு வேக வேகமாக அவளை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறான். பயங்கரமாக ஹீரோயின் உடஞ்சு போகிறாங்க. அவங்க மனசு ரொம்பவே பெயினாக இருக்கு, எவ்வளோ ஒரு ஸ்டூப்பிட்டாக நம்ம இருக்குமேன்னு சொல்லிட்டு அவங்களும் அதை சாப்பிடலாம் எழுந்து போயிடுறாங்க. தென் மார்னிங் ஆகுது. இன்னைக்கு தான் அந்த ஃபைனல் டே. ஸோ இன்னைக்கு தான் ஹீரோ
ஹீரோயின் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போக போற நாள். அந்த சயின்டிஸ்டும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை பிக்கப் பண்ண எங்களுடைய ஆள் வந்துருவாங்க, ரெடியா இருங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றாரு. ஹீரோயின் ஃப்ரெண்டுமே அவங்கள பார்க்க வந்திருக்கா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னால உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. இந்த உலகத்துல எனக்குன்னு இருந்த ஒரு உண்மையான மனுஷன்னா அது நீதான் ஷென். எனக்காக நான் சொன்ன சீக்கிரட்டா இது வரைக்கும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணாம இருந்ததுக்கோ ரொம்பவே நன்றின்னு சொல்லி அவங்கள ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்றாங்க. கவலைப்படாத ஷென், நான் ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தான் போறேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த உலகத்தை விட்டு நான் டிசப்பியர் தான் ஆவேனே தவிர மொத்தமா இறந்து போக மாட்டேன். 50 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த பிரேசர் ரூம்ல இருந்து நான் திரும்பி வருவேன்னு சொல்லும் போது, ஆனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு வேளை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா உன் உயிருக்கு கூட ஆபத்து வரலான்னு சொல்லிட்டு ஷென் ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கா. அது உண்மைதானே? ஒரு பிரேசர் பாக்ஸ்ல ஹீரோயினை 50 வருஷமா வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறாங்களா? ஸோ அவங்க உயிரோட வந்தாதான் போச்சு, அவங்க உயிருக்கு கூட ஆபத்து வரலாம் இல்லையா? அதனால தான் ஷென் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கிட்ட இருந்து தான் கால் வருது. நைட்டு விட்டுட்டு போனவன் இப்பதான் ஹீரோனுக்கு கால் பண்றா. ருயன், நீ கிளம்பி ரெடியாரு, இப்போ நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நான் வந்ததுமே உன்னை பிக்கப் பண்ணிட்டு 2 பேருமே பார்ட்டிகளுக்கு போலான்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றான். ஸோ அவங்க வெட்டிங் ஆனிவர்சரி இன்னைக்கு தானே, அதனால தான் சார் ரொம்பவே அக்கறையா ஹீரோயினியா பார்ட்டிகளுக்கு கூட்டிட்டு போக கால் பண்றாரு. அப்போ அந்த ஜியா கிட்ட இருந்து தான் மெசேஜ் வருது. நீ வேணா அவரு கூட இன்னைக்கு பார்ட்டிகளுக்கு போகலாம், ஆனா என்னைக்குமே அவருக்கு நீ ஒரு சப்ஸ்டியூட் மட்டும்தான். அவர் மனசுல என்னைக்குமே நான் தான் இருக்கேன்னு சொல்லி எல்லாம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. ஃபைனலா இவங்களுமே அவளுக்கு ஒரு ரிப்ளை பண்றாங்க. நீ ஆசைப்பட்டபடியே எல்லாமே நடக்க போகுது, நான் அவரை விட்டு போக போறேன்னு சொல்லி சென்ட் பண்றாங்க. போகும்போது பாத்தீங்கன்னா போனை கூட அவங்க கையில எடுத்துட்டு போல. ஹீரோக்காக அந்த கிஃப்ட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த கிஃப்ட்டுக்கு பக்கத்தாலேயே அவங்க போனையும் வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஃபைனலா குட் பை சொல்லி ஹக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கரெக்டா அவங்கள கூட்டிட்டு போக அவங்க வீட்டு வாசலே பாத்தீங்கன்னா காரும் வந்து நிக்குது. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு ஹீரோ கூட இருந்த அந்த இனிமையான நினைவுகளை நினைச்சபடியே அந்த கார்ல ஏறி போறாங்க. ஜஸ்ட் அப்பதான் ஹீரோயினும் அந்த கார்ல ஏறி போவாங்க. இந்த ஹீரோ ஹீரோயினை கூப்பிட வீட்டுக்கு வரான். வீட்டுக்குள்ள வந்து ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே எல்லா இடத்தையும் தேடி பாக்குறான். ஆனா அங்க எங்கேயுமே ஹீரோயின் இல்ல. சரி, வெளியில எங்கேயும் போயிருப்பாளன்னு சொல்லிட்டு கால் ட்ரை பண்ணும்போது போன் பாத்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டுல தானே வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ வீட்டுல தான் அந்த போன் இருக்குது. இந்த பக்கம் அந்த லேப் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் போட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ள போய் படுக்க போறாங்க. அவங்க லைஃப்ல இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்ததோ அந்த ஒட்டுமொத்த லைஃப் அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகுது. மனசு ஃபுல்லா சொல்ல முடியாத வேதனையோட அந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ள படுத்து அவங்க லாஸ்ட் சொட்டு கண்ணீரை விட்டுட்டு கண்ணை மூடிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அப்படி என்னதான் கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணலான்ட்டு போறான். அட்லீஸ்ட் இப்போ பார்த்துருந்தா கூட அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து ஹீரோயினே வெளியில் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுது. அதுக்கப்புறம் எங்கெங்கே தேடி பார்க்குறான். ஹீரோயினே கண்டே பிடிக்க முடியல. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு கூட விசாரிச்சு பார்த்துட்டா. அவங்களுமே ஹீரோயின் எங்கே இருக்காங்கங்கிறத சொல்லவே இல்லை. பயங்கரமாக வெக்ஸ் ஆகி வீட்டுக்கு வரும்போது அப்போ தான் ஹீரோயினுடைய டைரி ஒன்று அவன் கண்ணில் தென்படுது. அட்லீஸ்ட் இதுலையாவது ஹீரோயின் எங்கே போயிருக்கா, அவள் என்ன ஆனாங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாளுன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறான். அக்டோபர் 23 மறுபடியுமே எங்கள் அம்மா அவங்க உயிரை அவங்களே பறிச்சுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் சரியான நேரத்தில் எங்கள் அம்மாவை நான் பார்த்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க உயிரையும் காப்பாற்றிட்டேன். ஏம்மா இப்படி திரும்ப திரும்ப மறுபடியும் இதையே பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட நான் கேட்கும் போது அவங்க அழுதுகிட்டே என்கிட்ட சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் மறுபடியுமே உங்க அப்பாவை மிஸ் பண்றேன்டா, உங்க அப்பாவை என்னால மறக்க முடியலன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. எங்க அம்மா ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அவங்க வாழ்நாள் லட்சியமே கிரையானிக்ஸ் டெக்னாலஜி மூலயமா ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி கேன்சரால சஃபர் ஆயிட்டு இருக்கா பேஷண்ட்ஸோடைய உயிரை காப்பாத்துனுங்கிறது தான். ஆனா என்னைக்கு எங்க அம்மா எங்க அப்பாவை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாங்களோ அன்னைக்கு அவங்க கெரியர் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. என் அப்பாவுக்காக எங்க அம்மா கெரியரே கிவ் அப் பண்ணிட்டு எங்க கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ரொம்ப நாளைக்கு எங்க சந்தோஷம் நீடிக்கல. எங்க அப்பாவுக்கும் வேறொரு அஃபேர் ஏற்பட்டதால எங்க அம்மா கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாரு. ஒரு கடத்துக்கு மேல டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு எங்க வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாரு. அவர் எங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் எங்க அம்மாவால அவருடைய பிரிவை தாங்கிக்க முடியாம டிப்ரெஷன் ஆகி ஒரு மன நோயாளியாவே ஆகிட்டாங்க. இது எல்லாத்தையும் சின்ன வயசுல இருந்து பார்த்ததாலையும் எங்க அம்மாவுடைய அட்வைஸை கேட்டு வளர்ந்ததாலையும் எனக்கும் லவ்ல எந்தவித இன்ட்ரெஸ்டும் இல்லாம தான் இருந்தேன். என்னைக்கு நான் ஜூமினை பார்த்தனோ அன்னைக்கு என் லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. 2 பேருமே டேட் பண்ணோம், லவ் பண்ணோம், மேரேஜ் பண்ணோம். ஜூமின் கூட இருக்கும்போது நான் ரொம்பவே சேஃபாகவும் செக்யூராகவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். எங்க லைஃப் ரொம்பவே ஹாப்பியா தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட இருந்த சின்ன சின்ன மொமெண்ட்டை கூட மிஸ் பண்ணாம அவ்வளோ அழகா அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதி இருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் பயங்கர எமோஷனலா அழுதுகிட்டே ஹீரோயின் நினைச்சு படிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஜியா கிட்ட இருந்து மறுபடியுமே கால் வருது. என்னை பார்க்க நீங்க வர மாட்டீங்களான்னு சொல்லி கேட்கிறா. இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ நானும் மீட் பண்ணிக்கவே வேணாம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. ரோயன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அப்படி நீ எங்க தான் போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கஷ்டப்படுறா. ஹீரோயின் அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி தன்னை நினைவுபடுத்துற மாதிரி எந்த விதமான
விதமான பொருளும் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ண எல்லா பொருளையுமே தூக்கி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த எல்லா திங்ஸையும் திரும்ப எடுத்துட்டு வந்து எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்துல அதே மாதிரி வைக்கிறான். இந்த பக்கம் அந்த ஜியோவை தான் காமிக்கிறாங்க. அவளும் ஹீரோவை வரவழைக்க உடம்பு சரியாத மாதிரி ஆக்ஷன் பண்ணி ஏதோ பண்ணி பார்க்குறா. அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஹீரோ அவளை மீட் பண்ண வரவே இல்லை. கால் பண்ண கூட காலையும் எடுக்க மாட்டேங்கிறான். டோட்டலாக அவளை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். இங்கே ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினியை பார்க்காம பயங்கரமாக டிப்ரெஷன் ஆகிடுறான். அவங்க அந்த ரிசர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி 8 நாளைக்கு இன்ட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, இப்போ இவன் மறுபடியும் அதே மாதிரி போட ஸ்டார்ட் பண்ணுறான். ஹீரோயின் அந்த வீட்டை விட்டு போனதுலேருந்து ஒவ்வொரு நாளும் முடியும் போதும் இன்ட்டு போட்டுக்கிட்டே வரான். ஒவ்வொரு நாள் விடியும் போதும் ஹீரோயின் ஃப்ரெண்டு ஷென்னுக்கு கால் பண்ணி ஹீரோயினை பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா, அவள் மறுபடியும் உன்னை காண்டாக்ட் பண்ணாலா, உங்கள் வீட்டுக்கு வந்தாலான்னு சொல்லி தினமுமே கேட்டுட்டு இருப்பாரு. அதே மாதிரி இன்னைக்கு கால் பண்ணி கேட்கும் போது அவள் பார்த்தீங்கன்னா இவனுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு இருக்கா. என்ன விஷயம், எதுக்கு கங்க்ராட்ஸ் பண்ற, ஒருவேளை ஹீரோயின் அப்ராட் எதுவும் போயிட்டு திரும்பி வந்துட்டாலா என்ன, அவளை பிக்கப் பண்ண நான் ஏர்போர்ட் போகட்டுமான்னு ரொம்பவே ஆவலா கேட்பானா. நீங்க உங்க காதலியோடைய ட்வின்ஸ் பேபிக்கு அப்பாவாக போறீங்கன்னா டிவியில ஓடிட்டு இருக்கு, அதனால தான் உங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணேன்னு சொல்லும் போது உடனே இவனும் டிவியை ஆன் பண்ணி பார்க்குறான். அதில் பார்த்தீங்கன்னா நியூஸ்ல செலிபிரிட்டி இருக்கக்கூடிய ஜியா இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க. அதுவும் அவங்க வயிற்றுல ட்வின்ஸ் பேபி வளர்ந்துட்டு இருக்கு. அவங்க வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்க குழந்தைங்களுக்கு ஹீரோ தான் அப்பான்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவ தான் பிரஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பா. ஏற்கனவே ஹீரோவுக்கு வேற கால் பண்ணி பார்த்தா இல்லையா, இவனும் எடுக்காம இருந்ததெல்லாம் கோவத்துல தான் அந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பா. உடனே அந்த நியூஸ் சேனலுக்கு கால் பண்ணி அந்த நியூஸையே மொத்தமா பேன் பண்ண சொல்லிட்டு இருக்கும் போதே காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. ஹீரோயின் தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோட போயிட்டு டோரை ஓப்பன் பண்றா. பார்த்தா இந்த பிசாசு ஜியா தான் வந்து நிற்கிறா. உடனே அவளை இழுத்து உள்ள விட்டுட்டு யாராவது பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு அவளை பிடிச்சி கண்ணு அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். என் வீட்டை சுற்றி நிறைய ப்ரெஸ் மீடியாஸ்லாம் வந்து நிற்கிறாங்க, உங்களுக்கு கால் பண்ணாலும் நீங்களே எடுக்க மாட்டேங்கிறீங்க, என்ன நிறைய பேர் சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தான் வேறு வழியே இல்லாமல் இங்கே வந்தேன்னு சொல்கிறா. அதெல்லாம் இருக்கட்டும், ப்ரெஸ்காரங்களுக்கு நம்மளுடைய விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்கும் போது உண்மையிலே யார் இந்த விஷயத்த வெளியில் லீக் பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியல, நான் இதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன். சொல்லப்போனால் இந்த நியூஸால் என்னுடைய ரெப்யூட்டேஷன் தான் ஸ்பாயில் ஆயிருக்கு. நான் ஒரு ஸ்டாராக இருக்கும் போது நான் என்னுடைய ரெப்யூட்டேஷனை ஸ்பாயில் பண்ணிப்பேனா, யாரோ வேணும்னே தான் இதை லீக் பண்ணியிருக்காங்கன்னா தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அப்பவும் பார்த்தீங்கன்னா அவன் நம்பவே இல்லை. இவளை ஒரு மாதிரி சந்தேக பறவையோட பார்த்துட்டு இருக்கான். எப்படியாவது இவனை நம்ப வச்சு இந்த வீட்லேயே செட்டில் ஆகலான்னு சொல்லிட்டு நல்லா இருந்தவ திடீர்னு வயிற்ற பிடிச்சிக்கிட்டு வயிற்று ரொம்பவே வலிக்குதுன்னு சொல்லி ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கா. ஆல்ரெடி அவள் ப்ரெக்னென்ட் வேற இருக்கா இல்லையா, என்னதான் இருந்தாலும் இவனுடைய குழந்தை தானே. ஸோ அவளை கூட்டிட்டு போயிட்டு பெட்ரூம்ல படுக்க வச்சு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு வரான். அவன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜியா என்ன பண்றா, அந்த ஹீரோடைய ரூம் தானே, இதுல ஹீரோயின் போன் விட அவங்க கையில இல்ல, இந்த வீட்டுல தான் இருக்குங்கிறது இவளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ இவளும் ஹீரோடைய பெட்ல இருந்தபடியே செல்ஃபி எடுத்து அதை ஹீரோயின் நம்பருக்கு சென்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ கூட நான் உன் ஹஸ்பண்டோடைய பெட்ரூம்ல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணி விடுறா. இந்த பக்கம் கீழே வந்த ஹீரோவும் ஹீரோயின் போனுக்கு மெசேஜ் வரதை நோட்டீஸ் பண்ணிட்டு ரூயனுடைய போனுக்கு அப்படி யாரு மெசேஜ் பண்றேன்னு சொல்லிட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பாக்குறான். பார்த்தா இந்த ஜியா தான் செல்ஃபி எடுத்து அனுப்பி விட்டுருக்கா. இப்போ கூட அவனுடைய ஹஸ்பண்ட் ரூம்ல தான் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கா. அதை பார்த்தோன்னா அவனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அவ என்னெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்காளோ அதை ஒட்டு மொத்தத்தையும் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிக்கிறான். அவன் அனுப்பின எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு ஃபைனலாக ஹீரோயின் ஒரே ஒரு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா, நீ ஆசைப்பட்டபடியே எல்லாமே நடக்க போகுது, நான் ஹீரோ விட்டு பிரிய போகிறேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா, அதையும் படிச்சிடறான். அதை படித்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு உச்சக்கட்ட வெறிய வரும். அப்போ ஹீரோயின் என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு இவன் தான் ரீசன் சொல்லி புரிஞ்சுக்கிட்டு நேராக அவளை தேடி மேலே போகிறான். அங்கே அவளும் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கிட்ட தான் ஃபோனில் பேசிட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்டுக்காரி உன்னுடைய ப்ரெக்னென்சியை வேற அவுட் பண்ணிட்டா, இதனால உன்னுடைய கெரியரே ஸ்பாயில் ஆகிடுமே, என்ன பண்ணுவேன்னு கேட்கும்போது எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, ஏன்னா ஜூமின் தான் ஒரு ரிச்சஸ்ட் பர்சன் ஆச்சு, அவருடைய குழந்தைங்களை நான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன், இந்த குழந்தைங்களை நான் பெற்று நல்லபடியாக வளர்த்தாலே போதும், குழந்தைங்களை வச்சு ஈஸியாக நான் அவரை மேரேஜும் பண்ணிப்பேன், அதுக்கப்புறம் என்ன இவர்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தும் எனக்கு தானே சொந்தமாகும், அதுக்கப்புறம் நானுமே ரிச்சஸ்ட் பர்சன் ஆகிடுவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இப்படி இவ பேசுறது எல்லாத்தையும் அவனை தேடி வந்த ஹீரோவும் கேட்டுறான். ஏற்கனவே அவ பேர்ல பயங்கர கோவத்துல தான் வந்திருப்பான். இதை பேர் கேட்கவும் அவனுக்கு இன்னுமே பயங்கரமா கோவம் வருது. அந்த கதவை ஒரே உதச்சி ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறான். அவன் கதவை உதச்சி உள்ள வர தோரணையை பார்க்கும்போது இவளுக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டான் போல இருக்குன்னு செம்மையா பயம் வருது. அது வந்து ஜூமி நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஓங்கி செவல்லே ஒன்று வைக்கிறான். ஜூமி நான் சொல்றதை கேளுங்க, நான் அம்மாவாக போற உங்க குழந்தைய வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மறுபடியுமே செவல்லே ஒன்று வைக்கிறான். ஏன்டி எவ்வளவு தைரியம் தான், ஏன் முன்னாடி நல்ல மாதிரி நடிச்சுட்டு எனக்கு பின்னாடி என் வைஃபை அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருப்பேன், எந்த காரணத்து கொண்டோ நம்மளுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பை என் வைஃபுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம், வேணும்னே அவளை தெரியப்படுத்தி என்னை விட்டு பிரிச்சுட்டலங்கும் போது ஜூமி என்ன மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னே அந்த மாதிரி பண்ணல, உங்க மேல இந்த லவ்ல தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு கதறிட்டு இருக்கா. எது மன்னிப்பா, உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடி, என்னுடைய உயிரை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு என்ன நிம்மதியிலாமாக்கிட்டு நீ மட்டும் என் குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கலான்னு பாக்குறியா, என் குழந்தைங்க உன் வயிற்றுல வளரவே கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல வருவான். இவளுக்கு சரியான பயம் வருது. என்ன எதுவும் பண்ணிடாதீங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கா. இங்க கட் பண்ணா ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. இது உங்களுடைய குழந்தை, உங்களுடைய ரத்தம், எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. நீ உன்னுடைய லைன்ல கரெக்டா இருந்திருந்தீனா இந்த மாதிரியான பிரச்சனை உனக்கும் வந்திருக்காது, நான்
நானும் என் ஒய்ஃபை பிரிஞ்சு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். எல்லாமே நீ பண்ண தப்பு தான் சொல்லவும், அப்போ நீங்க எந்த தப்புமே பண்ணலையா? நானா உங்களை கூப்பிட்டா நீங்க தானே என்ன தேடி வந்தீங்க. என் கூட எத்தனை தடவை இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு இது தப்புன்னு தெரியலையா? எனக்காக கார் வாங்கி கொடுத்தப்போ, வீடு வாங்கி கொடுத்தப்போ, என்ன ஹாப்பியா பார்த்துக்கிட்டப்போ, என்ன கேர் பண்ணிக்கிட்டப்போ, இதெல்லாம் தப்புங்கிறது உங்களுக்கு தெரியவே இல்லையா? நீங்க என் மேல காட்டின அன்புக்காக தானே நான் இதெல்லாம் பண்ணேன். இன்னமும் உங்களுக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குதுங்கும் போது, நான் பெரிய தப்பு தான் பண்ணிட்டேன். நான் பண்ண தப்பு என்னங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. இதுக்கப்புறமா அந்த தப்பை நான் நீடிக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு அவளை அந்த ரூம்லயே போட்டு லாக் பண்ணிட்டு அபார்ட் பண்ண சொல்லிட்டு வெளியில வரான். தென் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் டாக்டரா ஷென்னுமே வேலை பார்த்துட்டு இருப்பா. அவளை ஸ்டாப் பண்ணி, இங்க பாரு ஷென், நானும் உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டுட்டேன் என் ஒய்ஃப் எங்க போனான்னு. ஆனா எப்ப கேட்டாலும் தெரியாதுன்னு இதே பதில தான் சொல்லிட்டு இருக்க. இந்த தடவை நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும். என் ஒய்ஃப் எங்க போனான்னு கேட்கும்போது, எப்பவும் சொல்றேன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போக பாக்குறா. உடனே அவ கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி, உண்மையை சொல்லி என்கிட்ட போய் சொல்ல ட்ரை பண்ணாத. என் ஒய்ஃபோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ தாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு தெரியாம அவ எதுவும் பண்ண மாட்டா. உண்மையை சொல்லுங்க போது, ரோயன் போறதுக்கு முன்னாடி உன்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாலே அது உனக்கு ஞாபகம் இருக்கா? இன்னும் அதை நீ பிரிச்சு பார்க்கல. அதை போய் பிரிச்சு பாரு, உனக்கே எல்லாம் தெரியும்னு சொல்லவும், அடுத்த செகண்டே பயங்கர ஃபாஸ்டா வீட்டுக்கு தான் ஓடி போறான். இவ்வளோ நாளா அந்த பாக்ஸை பிரிச்சு பார்க்க அலட்சியப்படுத்தினவன் இப்ப அந்த கிஃப்டை பிரிச்சு பார்க்கும்போது அவன் கையெல்லாம் ஷிவர் ஆகுது. மனசு ஃபுல்லா பயங்கர நடுக்கத்தோட அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்க்கறான். அந்த டெத் நோட்டீஸை பார்த்ததும் அவன் பயங்கரமா உடைச்சு போறான். ரோயன் என்ன வேலை பண்ணிட்டேன்னு சொல்லி பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். அவனால அந்த பெயினை தாங்கிக்கவே முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கான். நைட்டு ஃபுல்லா அந்த நோட்டீஸை பார்த்து அழுது மார்னிங் விடிஞ்சதுமே மறுபடியுமே ஷேனை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வரான். ஷேன், நான் பண்ணது தப்பு தான், மன்னிக்க முடியாத தப்பு தான். அதுக்காக நான் என்ன வேணாலும் பிராயச்சித்தம் பண்ண ரெடியா இருக்கேன். நான் ஒரே ஒரு டைம் என் ஒய்ஃபை பார்த்து அவகிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவ எங்க இருக்கா, அவளை எங்க வச்சிருக்காங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். இந்த லைஃப்ல நீ மறுபடியும் அவளை மீட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லவும், எதுவும் செத்துக்கத்து போயிட்டான்னு நினைச்சு அவனுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஒரு மாதிரி நடுக்கமான குரலோட, நீ என்ன சொல்ற, நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறான். ரோயன் டிசப்பேர் தான் இருக்கா, ஆனா செத்து போகல. எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா 50 வருஷம் கழிச்சு மறுபடியுமே திரும்பி வருவா. ஒருவேளை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவ உயிருக்கு உத்தரவாதல, அவ இறந்துருவான்னு சொல்லவோ அதை கேட்டு இன்னுமே அவனுக்கு பயமாகுது. அதோட ரோயன் போகிறதுக்கு முன்னாடி, என்னைக்காவது உனக்கு உண்மை தெரிஞ்சு இந்த மாதிரி என்ன வந்து கேட்டீங்கன்னா அன்னைக்கு இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னதா ஒரு லெட்டரை கொடுத்தான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொடுத்த லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அவனும் அதை வாங்கி பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறான். ஜூமின், இந்த லெட்டரை நீ படிக்கும் போது உன்னை விட்டு நான் ரொம்ப தூரம் போயிருந்திருப்பேன். கடைசியா போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது உன் கூட சேர்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த ஜியா கால் பண்ணதோ நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் என் பேச்சு கேட்காம என்னை விட்டுட்டு போயிட்டல்ல. அதுக்கு முன்னாடியாவது உன்னை விட்டுட்டு போறோமேனு என் மனசுக்குள்ள ஒரு கில்ட்டி இருந்தது. ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஆனா எப்போ நீ போனியோ அந்த செகண்ட் தான் எனக்கு புரிஞ்சுது. உன்னை விட்டுட்டு நான் போகணும்னு எடுத்த என்னுடைய முடிவு சரிதாங்கிறது. என்னுடைய லைஃப்ல காதலுங்கிற ஒரு விஷயம் இருக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். என் அம்மா மாதிரியே நானும் ஆகிடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் என் மனசை இறுக பிடிச்சிருந்தேன். என்னைக்கு நான் உன்னை பார்த்தனோ அன்னைக்கே என் லைஃப் மொத்தமா மாறிடுச்சு. என் அப்பா மாதிரியே எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்கிற என்னோட எண்ணத்தை நீ டோட்டலா சேஞ்ச் பண்ணின. உன் கூட வாழ்ந்த அந்த இனிமையான நினைவுகளை வார்த்தையால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நான் ஹாப்பியா இருந்தேன். ஆனா என்னைக்கு அந்த இரவு என் லைஃப்ல வந்ததோ அன்னைக்கே எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் போறேன், என் அம்மாவுடைய கனவை நினைவாக்க போறேன். லாஸ்டா உங்ககிட்ட ஒன்னே சொல்லிக்கிறேன். நான் போனதுக்கு அப்புறம் என்ன நினைச்சு ஃபீல் பண்ணாத, ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிரு. உனக்கான ஃப்ரீடம் உங்ககிட்டே கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பார்த்தோ இல்ல வேற யாராவது பார்த்தோ நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ அந்த இடத்துக்கு நீ ஃப்ரீடமா போகலான்னு சொல்லி எழுதியிருக்கு. அதெல்லாம் படிக்கவும் ஹீரோவால சுத்தமா முடியல. எந்த அளவுக்கு அவ பெயின் அனுபவிச்சிருந்தா எந்த அளவுக்கு அவ கஷ்டப்பட்டு எழுதியிருப்பா. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு எழுதிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஜியாவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த மாதிரி பண்ண கோவத்துல இவ என்ன பண்றானா, ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த உடனே அவளுடைய ஐடியில லைவ் ஆன் பண்ணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீடியாவில் நான் பிரெக்னெண்டா இருக்கேன், என் வயதுல வளர குழந்தைக்கு ஜூமின் தான் அப்பான்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் எல்லாம் பரவச்சு இல்லையா? அது எதுவுமே ரூமர்ஸ் கிடையாது, எல்லாமே உண்மைதான். என் வயிற்றுல வளர்ந்த குழந்தைங்களுக்கு ஜூமின் தான் அப்பா. அவன் என் குழந்தைங்களை எங்கிட்ட இருந்து பறிச்சுட்டான். அவன் ஒரு இரக்கமே இல்லாதவன் சொல்லிட்டு இருப்பாளா? அதை பார்த்த வீவர்ஸ் எல்லாம் பயங்கரமா கோபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீ ஒரு மிஸ்டர்ஸா, ஒரு கப்பலோடைய லைஃபுக்குள்ள புகுந்து அவங்க வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டே, நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு கேட்டு இவளை பயங்கரமா திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க கமெண்ட்ஸ்ல. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு ஹீரோடைய ஆளுங்களாம் வந்து, இந்த வீடை ஹீரோ தானே உங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு, இதுக்கப்புறம் உங்களால இந்த வீட்டில் இருக்க முடியாது, இப்பவே நீங்க வீட்டை காலி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோவை தான் தேடி போறா. நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, என்னை இப்படியே விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. தெரிஞ்சோ தெரியாமலோ என் லைஃப்ல நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன். அந்த பாவத்துக்குலாம் நான் பரிகாரம் தேருன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணிக்க வேணாம், உனக்கு எனக்கும் இதுக்கப்புறம் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். அது மட்டும் இல்லாம இந்த ஜியாவால வெளியில தலை கட்டவே முடியல. இவ வேற சோஷியல் மீடியாவில் எனக்கும் ஹீரோவுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் உண்மைன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாலையா? அதனால பாக்குற எல்லாருமே இவ ஒரு மிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி ரொம்பவே அசங்கப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. நேரா வீட்டுக்கு வரா. ஹீரோ இவளுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துருப்பாளையா? அந்த
அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி வந்து நிக்கிறா. அவ முகத்தை கண்ணாடியில பார்க்கும்போது அவளுக்கே அவ்வளவு ஒரு அருவருப்பா இருக்கு. எவ்வளவு ஒரு கேவலமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கோம். அவ என்ன நல்லா ட்ரீட் பண்றதை வச்சு நானா ஒரு முடிவுக்கு வந்தது என்னுடைய தப்பு தான் சொல்லிட்டு பழசெல்லாம் நினைச்சு பாக்குறா. அவன் ப்ரப்போஸ் பண்ணி ரிங்கு போட்டு விட்டான் இல்லையா, அப்ப கூட உன்னை நல்லபடியா பார்த்துப்பான், உன்னை கம்ஃபர்டபுளா வச்சுப்பான், என்னைக்கு உன்னை ஹாப்பியா வச்சுப்பேன்னு தான் சொல்லியிருப்பானே தவிர உன்னை லவ் பண்றேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லியிருந்திருக்க மாட்டான். இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்க்கவும் அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவன் எல்லாத்தையும் என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டான். ஆனா நான் தான் தேவையில்லாத எண்ணங்களெல்லாம் வளர்த்துக்கிட்டேன். எல்லாமே என்னுடைய தப்பு தான். என்னை பார்த்தாலே எனக்கே பிடிக்கலன்னு சொல்லி அந்த கண்ணாடியை தூக்கி போட்டு உடைச்சிட்டு அந்த கிளாஸை எடுத்து ஒரு விபரீதமான முடிவு எடுத்துடுறா. ஸோ ஒரு சில விஷயங்களை என்னால் காட்டவும் சொல்லவும் முடியாது. நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இவருடைய சாப்டர் எங்கேயே முடிஞ்சு போகுது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவனால் எதுலையுமே கவனம் செலுத்த முடியல. வீட்டில் உட்காந்து கண்டினியூஸாக குடிச்சிக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் கூட இருந்த அந்த நினைவுகள்லாம் நினைச்சபடியே அவன் பண்ண தப்பெல்லாம் நினைச்சு அழுது பயங்கரமா டயர்ட் ஆயிட்டான். அவன் கண்ணு முன்னாடி ஹீரோயின் வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. என்னை மன்னிச்சிடுமா, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேம்மா. என் வாழ்க்கையில இதுக்கப்புறம் எந்த பொண்ணையும் நான் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுமா, திரும்ப வந்துடுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி கதறிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். கண்டினியூஸா குடிச்சிக்கிட்டே இருந்ததால அவன் உடம்பு ரொம்பவே பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அட்மிட் ஆயிருக்கான். ஷென்னு டாக்டர் தானே, ஸோ அவ தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் குடிச்சுனா கண்டிப்பா உன் நிலைமை இருக்கிறதுக்கு ரொம்பவே மோசமாயிடும். இதுக்கப்புறம் குடிக்காத, ஸ்டாப் பண்ணிக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. ஷென் உன்னை பெக் பண்ணி கேட்கிறேன், தயவு செஞ்சு ரோயன் எங்க இருக்கான்னு சொல்லு. ஒரே ஒரு தடவை அவன் முகத்தை நான் பார்த்தா மட்டும் போதும். தயவு செஞ்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கிற இடம் எங்க இருக்குன்னு சொல்லு, அந்த லேப் எங்க இருக்குன்னு கேட்டு கெஞ்சிட்டு இருக்கான். இவன் இந்த அளவுக்கு கெஞ்சிட்டு இருக்கவும் அவளுக்குமே பார்க்கும்போது ரொம்பவே பாவமா இருக்கு. சரி அந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போற சொல்லி ஒத்துக்கிறா. மறுநாளே பாத்தீங்கன்னா ஷென்னை ஹீரோவை கூட்டிட்டு அந்த லேபுக்கு தான் வந்திருக்கா. ரோயனை ஒரே டைம் பார்த்துட்டு போயிடுறான். அலோ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ரோயன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முன்னாடியே கிளியரா சொல்லிட்டாங்க, அவங்களுக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லையா, அவங்கள கேர் பண்ணிக்கவும் யாருமே இல்லையா. ஸோ யார் இதுக்கப்புறம் என்னை வந்து பார்க்கணும்னு சொல்லி கேட்டாலும் யாரையும் நீங்கள் அலோ பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களால் உங்களை பார்க்க அலோ பண்ண முடியாதுன்னு சொல்லவும் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்ட் காலிலே விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடாரு. ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை அவளை பார்த்துட்டு போயிடுறேன், தயவு செஞ்சு நான் அலோ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. சரி உங்களை அலோ பண்ணுறேன், ஆனால் அவங்கள நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தூரத்துல இருந்து தான் பார்க்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ள தான் வச்சிருக்காங்க. உள்ள போக முடியுமா, கிட்ட போய் பார்க்க முடியாதான்னு கேட்கவும் அங்க இருக்கிற என்விரான்மெண்ட் உங்களுக்கு ஒத்துக்காது, உள்ள போய் நீங்க பார்க்க முடியாது, பிரீஸ் ஆயிடுவீங்கன்னு சொல்றாங்க. எப்போ எழுந்திருப்பா, அவளுக்கு கான்ஷியஸ்லாம் இருக்குமான்னு கேட்கப்போ ஒருவேளை இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா கரெக்டா 50 வருஷம் கழிச்சு அவங்க எழுந்திருப்பாங்க. அப்படி அவங்க எழுந்திருக்கும் போது அவங்க மைண்ட்ல பழைய விஷயங்கள் எதுவுமே ஞாபகம் இருக்காது. கம்ப்ளீட்டா பழைய நினைவுகள்லாம் இழந்து போயிட்டு ஒரு புது மனுஷியா தான் இருப்பாங்கன்னு சொல்லவும், இவ்வளவு நாளா நான் சேர்த்து வச்சிருந்தா என்கிட்ட இருந்த எல்லா சொத்து பத்தியும் உங்ககிட்ட கொடுத்துறேன், எப்படியாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை சக்சஸ் பண்ணி என் வைஃபை திரும்ப உயிரோட கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நாங்க எங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை சக்சஸ் பண்ணி காட்டுறோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட்கள் போகுது, காலங்கள் போகுது. தினமுமே ஹீரோயினை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அவங்கிட்ட இருந்தா எல்லாத்தையுமே லேபுக்கு எழுதி வச்சுட்டு எப்படியாவது எக்ஸ்பெரிமெண்ட்டை சக்சஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எப்போ ஹீரோயின் எழுந்திருப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஹீரோயினிக்காகவே காத்துட்டு இருக்கான். அவங்களுக்காக அந்த லேபுடைய வாசலே காத்திருந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் ஓடி போகுது. அப்பவும் கொஞ்சம் கூட சலிக்காம ஹீரோயினிக்காகவே அந்த லேபுடைய வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்பதான் ஒரு சயின்டிஸ்ட் ஓடி வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு, அந்த பிரீசர் ரூம்ல இருந்து அந்த பொண்ணு கண்வழிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. கரெக்டா 2074 காமிக்கிறாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தப்பட்ட அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கியூவிங் தான் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுடைய கண்டுபிடிப்பு தான் இதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டோ போட்டு ஹீரோயின் லாஸ்டா அந்த சயின்டிஸ்ட் கிட்ட கேட்ட மாதிரியே அந்த இனோவேஷனை அவங்க அம்மாவுடைய பேர்ல தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த சிட்டிலேயே ஒரு பெரிய பிரைடல் ஷோரூம் தான் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 50 வருஷமா அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருந்ததால அவங்களுக்கு இன்னுமே வயசாகல, அவங்க இளமை தோற்றம் இன்னமும் அப்படியே தான் இருக்கு. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்ட் சொன்னார் இல்லையா, ஹீரோயின் எழுந்திருக்கும் போது அவங்களுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இருக்காதுன்னு. ஸோ அதே மாதிரி தான் ஹீரோயினுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லை, புது ஐடென்டிட்டியோட புது மனுஷியா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா முடியல நரைச்சு ரொம்பவே வயசாயிடுச்சு. தட்டு தடுமாறி அந்த ஷோரூமுக்கு ஹீரோயினை பார்க்க வராரு. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோவா சுத்தமா ஞாபகம் இல்ல. பெரியவரே உங்களுக்கு என்ன வேணும், எதுவும் உதவி வேணுமான்னு கேக்குறாங்க. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, உதவி கேட்டு நான் இங்க வரல, வழி மாறி வந்துட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி போறாரு. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் முகத்தை திரும்பி பாக்குறாரு. அவங்க வேலையில பிஸியா இருக்காங்க, வந்த கஸ்டமர் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட இருந்த அந்த இனிமையான நினைவுகளை நினைச்சபடியே அவர் கண்கள்ல கண்ணீரோட அந்த இடத்தை விட்டு வெளியில வந்துட்டு இருக்க. இப்படியே ஒரு பெயின்ஃபுல்லான மொமெண்டோட இந்த ட்ராமாவை கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உயிரோட்டமா இந்த ட்ராமாவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ட்ராமா பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஐ எம் ஷூர் உங்களுக்கும் இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.